ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏரியல் லிக்விட் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பிளான்ட் ஹோல்டர் வந்துட்டு ரெடி பண்ணுறதுங்கிறது சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏரியல் லிக்விட் நான் பெரிய பாட்டில் ஒன்று வந்து எடுத்திருக்கேன். அது கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஃப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இது எல்லா கடைகளிலையுமே வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இது பிளாக் கலர் மார்க்கர் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நமக்கு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் வந்துட்டு இது இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிலுக்கு கீழே இருக்க போர்ஷனை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நைஃப் இன்சர்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனோட ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது நைஃப் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனோட கார்னர்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளோட பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம பாட்டம் அண்ட் டாப் போர்ஷன் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனோட பாட்டம் போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐஸ் நோஸில் வந்து ட்ரா பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் போர்ஷன்லேயும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளைன் பாட்டிலாக இருக்கிறதுக்கு இப்படி ட்ராயிங் ஏதாவது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ட்ராயிங் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளோட டாப் பாட்டம் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற மண் தான் வந்து இதில் ஃபில் பண்ணி நம்ம செடி வந்து வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் செடிகளுக்கு போடுற மண்ணுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம செடியில் வந்து வைக்க போகிறோம். இப்போ அதனோட டாப் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நான் பர்பிள் பிளான்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். அதனோட பாட்டம் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நான் டேபிள் ரோசஸ் வைக்கலான்னு சொல்லி டேபிள் ரோசஸ் தான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியான பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே வைக்க முடியாது. ஸோ சின்னதாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து வச்சுக்கலாம். டேபிள் ரோஸ், பர்பிள் பிளான்ட், அந்த மணி பிளான்ட், இந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இதனோட பார்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். அதனால் நம்ம சின்ன சின்ன பிளான்ட்ஸ் மட்டும் தான் வந்து வைக்க முடியும். பெரிய செடிகள் வந்து எதுவுமே நம்ம வந்து வைக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன செடிகள் வைக்கும்போது நமக்கு மெயின்டெனன்ஸும் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த செடியில் வந்து வைக்கிறோம். ஸோ ஃபைனலி நம்ம செடி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்குமே பார்த்திங்கன்னா நான் ஏரியல் லிக்விடோட அந்த பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே என்னோடய செடிகளுக்கு வந்து நான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணி தான் நான் தண்ணியில் ஊற்றுவேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பெரிய பிளான்ட், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற பிளான்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வச்சு தான் நான் எல்லாமே செடியெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.